ஏன் இப்படி பாக்குற? ஏய், என்னாச்சு உனக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்க? இப்படிதான் சில்லுன்னு மழை தண்ணி மேல தெளிக்க ஒரு மரத்துக்கடியில கார்த்திகை முதல்ல பார்த்தேன். ஹே, யார் இந்த கார்த்திக்? வெரி நைஸ் கை, ஹேண்ட்ஸமா இருப்பான். வேலை இல்லை, இப்போதைக்கு உள்ளதான் தெரியும். ஆனா என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டான். என்ன, லவ்வா? தெரியல, ஆனா அடிக்கடி மீட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் அமையுது. அன்னைக்கு ஷாப்பிங் சென்டர்ல கடைக்காரன்ட்டு சண்டை போட்டுட்டு இருந்தேன். அவன் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தான். அது தெரியாம நான் திட்டேன். ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏய் கார்த்திக், அங்க பாரு, அவன் தான். சரி, ஓகே. ஜனனி சோ ஸ்வீட். முகத்தை பார்த்தாலே தெரியுது ரொம்ப நல்லவன்னு. புரியுது பிரியா, உன்ன மாதிரி ஒரு லவர் கிடைக்க ஒரு பையன் கொடுத்து வச்சிருக்கணும். ஹே, என்ன ஏற்கனவே இன்னொரு பொண்ணை லவ் பண்றான் போல இருக்கு? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் பிரியா, லவ்ல அதுதான் சகஜம். பாவம் நீ, யாரோ பிரியாங்கிற பொண்ணை சின்சியரா லவ் பண்றான். மனசு தேத்திக்கோ. ஓகேடா, சரி, நாளைக்கு ஈவினிங் 5 o'clock நடேசன் பார்க்ல மீட் பண்ணலாம். சரியா? ஹாய் ஜனனி. ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு. நாளைக்கு நட்டேஷன் பார்க் போகணும். நீ வாடி. எதுக்கு? கார்த்திக் லவ் பண்ற அந்த பிரியா யாருன்னு பார்க்கணும். தெரிஞ்சு என்ன பண்ண போற? என் கார்த்திக் என்கிட்ட விட்டு கொடுத்துருன்னு பிரியா கிட்ட கெஞ்சி போறியா? இல்ல, கார்த்திக் அவளை உண்மையாதான் லவ் பண்றானான்னு தெரிஞ்சுக்கணும். அதான் காஃபி ஷாப்ல பார்த்தோமே, பிரியா பிரியான்னு கார்த்திக் லவ் இல்ல பேசினது. நீ அவனை மறந்துடு. ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரு தடவை நேர்ல போய் பார்த்துலாண்டி. அது நேர்ல வேற போய் பார்க்கணுமா? கார்த்திக் பிரியாவை கட்டி பிடிப்பான், கிஸ் அடிப்பான், செல்லமீன் கொஞ்சுவான். இதெல்லாம் நேர்ல பாக்குற சக்தி உனக்கு இருக்கா? ஏய், எதையும் சொல்லி என்ன டென்ஷன் படுத்தாதடி. நீ வா, நேர்ல போய் பார்த்தே ஆகணும். வெயிட் பண்ண வைக்கிறதுல எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான். பாரு, கார்த்திக கூட வெயிட் பண்ண வச்சுட்டா. ஹே, வந்துட்டா பாருடி. அவதான் நினைக்கிறேன். கார்த்திக், நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன் தெரியுமா? அதான் எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ண நான் இருக்கேன்ல. அழாதடா. ஹே, என்னடி வளரா? ஓகேடா, உன்னோட லவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு புரியுது. ஜெனினி, இந்த கர்ச்சீஃப் கண்ணை தொடச்சுக்கோ. நான் தான் அப்பவே சொன்னல, பப்ளிக் பிளேஸ்ல எப்படி அனுப்பிச்சிட்டு இருக்காங்கன்னு பாரு. நிஜமா கார்த்திக் அவ்வளவுதான் லவ் பண்றானா? நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் கூட நம்ப மாட்டியா? பிரியா உன்னை விட அழகா தான் இருக்கா. கார்த்திக் சூப்பரா மேட்ச் ஆகுறா. என்னால சத்தியமா நம்பவே முடியல. சரி வா, கார்த்திக் உனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு, வேற என்ன பண்ண முடியும்? ஹே ஜனனி, நில்லடி. உங்க வீடுங்க? கேகே நகர் போறேன். நான் விருகம்பாக்கத்துல தான் இருக்கேன். போற வழி தானே, வாங்க உங்களை டிராப் பண்ணிடுறேன். வாங்க. பரவாயில்லைங்க, என் ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லியிருக்கேன். என் ஒய்ஃப் என்ன பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. வாங்க, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஆஃபீஸ்க்கு வாங்க. ஹாய்டா. வாங்கடா. எப்போ வந்தீங்க? ஜீவா வரல? சின்ன வேலை இருக்கு, வீட்டுக்கு வரேன்ட்டான். என் ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டாங்க, நான் கூட போயிடுறேன். ஏய் சிவாடா. ஹலோ. ஹலோ. ஹாய். ஹலோ. சரி, அப்போ நான் கிளம்புறேன். நீங்க வரீங்களா? இல்ல, நீங்க கிளம்புங்க. என் ஒய்ஃப் வந்திருக்காங்க. ஷூர். கிளம்புங்க. ஓகே, தேங்க்ஸ். பை. வாடா. கார்த்திக், என் கார்டு. ஓகே. கண்டிப்பா கூப்பிடுங்க. உங்க கல்யாணத்துக்கு எஸ்பெஷலி நானும் ஒய்ஃபும் கண்டிப்பா வருவோம். கண்டிப்பா கூப்பிடணும். ஷூர். பை. ஓகே, பை. பை. ஹாய் ஜனனி. ரொம்ப ராஜா. இல்ல இப்பதான் 5 minutes. ஜனனி எப்படி இருந்தது? ஃபைன். நேத்தே வருவீங்கன்னு நினைச்சேன். இல்ல, ஒரு சின்ன வேலை தான் வர முடியல. டேய்,
நீ மட்டும் என் ஏர்போர்ட்டுக்கு வரல? இல்லை உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரில, அதான். ஏன் ரொம்ப டல்லா இருக்க? சே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம்ல, அதான் ஒரு சின்ன ஃபீலிங். ஹாய். சரி ஜனனி பாத்தியா? ஏன் எல்லாம் அமைதியா இருக்கீங்க? என்ன ஆச்சு? டேய் என்னடா ஆச்சு? ஜனனிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. என்னது? என்னடா சொல்ற? நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா, உன்னை விட பணக்காரனா ஒருத்தன் கிடைச்சதும் உன்னை கட்டி விட்டா. நீ ரொம்ப தப்பான பொண்ணு லவ் பண்ணிட்ட மச்சான். ஏன்டா எனக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்டே சொல்ல? சொன்னா என்ன பண்ணுவ? அவங்க வீட்டுல ஏதாவது கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா கூட போய் தடுத்துக்கலாம். அவளை இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டா அவளை என்ன பண்ண முடியும்? உனக்கு விஷயம் தெரிஞ்சா உன்னால தாங்கிக்க முடியாது தானே சொல்லல. அதனால தான் நீ நேரில் வந்து சொல்லிக்கலான்னு இருந்துட்டோம். டேய் அவ தப்பான கேரக்டர்டா. அவளுக்காக நீ ஏன்டா ஃபீல் பண்ற? உன் கஷ்டம் எங்களுக்கு தெரியுதுடா, இதெல்லாம் தாண்டி வந்தா ஆகணும். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நாங்களாம் இருக்கோம்ல. என்னை கொஞ்ச நேரம் தனியா விடுங்க ப்ளீஸ். கார்த்திக், எங்க வீட்ல ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணு. இல்ல எனக்கு தெரியும். சொல்றது கொஞ்சம் கேளு கார்த்திக். எங்க வீட்ல என்ன எவ்வளவு கட்டாயப்படுத்தினாங்க தெரியுமா? வேற வழியே இல்லாம தான் நான் இந்த மேரேஜ் ஒத்துக்கிட்டேன். சீ போய் சொல்லாத. என்னோட பணக்காரனா வேற ஒருத்தன் கிடைச்சது நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. அதான் உண்மை. ஆமா, லவ்வை விட எனக்கு லைஃப் தான் முக்கியம். ஏன் விருப்பப்படி தான் இந்த மேரேஜ் நடந்துச்சு. இவ்வளவு ஈஸியா சொல்ற? நான் எவ்வளவு சின்சியரா உன்னை லவ் பண்ண தெரியுமா? இத பாரு, லவ் பண்றவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஏதாவது சட்டம் இருக்கா? இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத. அப்போ நீ என்ன லவ் பண்ணவே இல்லையா? லவ் பண்ணேன், இல்லன்னு சொல்லலையே. அப்போது கரெக்ட்ன்ற மாதிரி தோணுச்சு. ஆனா இப்போ நான் எடுத்த முடிவு தான் சரி. நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என் மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும் யோசிச்சு பாத்தியா? நீ கஷ்டப்படுறத பத்திலாம் நல்லா யோசிச்சுட்டு இருக்க முடியாது. எனக்கு என் லைஃப் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும். மத்த எதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. நம்ம கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் ஆஸ்திரேலியா போனேன். பழைய கதையை பேசிட்டு இருந்தா நோ யூஸ் கார்த்திக். லவ்ன்றது வேற, லைஃப்ன்றது வேற. என் லைஃப் நல்லா இருக்கணும்னு எடுத்த முடிவு இது, புரிஞ்சுக்கோ. ஒரு வருஷம் உனக்காக நான் உன்னையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு நிமிஷத்துல உன் மனசை மாத்திக்கிட்டல. ஓகே, இப்போ என்னதான் பண்ணுன்ற? லவ்வை விட பணம் தான் ரொம்ப முக்கியம் நினைச்சிட்டேன். கண்டிப்பா இதுக்கு நீ ஃபீல் பண்ணுவ. இந்த கதைலாம் நமக்கு வேணாம். உனக்கு ஃப்ரெண்ட்லி ஒரு அட்வைஸ் பண்ணட்டா? சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன மறந்துடுவேன்.